ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டிக்கு வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்ம ரிவர்சல் ஜோன்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேயுமே ட்ரேட் செட்டப்பில் நம்மளோட ஐடியாலஜிக்கல் படி இன்றைக்கி வந்து ட்ரேட் எதுவுமே தரலை. அண்டு ஏன் தரல அப்படின்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல நான் புட்டு எடுத்துருக்கலாம், பட் நான் எடுக்கலை. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து ரெண்டுமே எனக்கு நல்ல பையிங் ப்ரெஷர் காட்டியிருந்தாங்க. இந்த டைம் ஓஐ கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்ததுனால நான் இந்த புட் சைடு போகல நான். பட்டு கால் சைடுமே ரொம்ப ரொம்ப சைடு வேஸ்ட்டில் போய் தான் உங்களுக்கு ஆக்சுவலி ப்ரீமியம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ட்ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மைனர் ட்ரெண்டாக இப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ட்ரெண்டை அவங்க பெருசாக பிரேக் பண்ணவும் இல்லை. ஸோ ஓரளவு இந்த மாதிரி ட்ரெண்டில் தான் இன்றைக்கி இருந்தாங்க, அப் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. பட்டு பையர்ஸுக்கு எல்லாமே ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளான டேவாக தான் இன்றைக்கி இருந்திருக்கும். அன்டில் இந்த இந்த மூவில் இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மூவில் இருந்தவங்களுக்கு எஸ்எல்ஆர் டார்கெட்டானா ரெண்டுமே நடந்திருக்கும். அதாவது கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா டார்கெட் போயிருக்கும், இல்லைனா எஸ்எல் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய விக்கு போட்டு அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி டோட்டலி மார்க்கெட்டோட சினாரியோ வந்து ரொம்ப 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 டிராஸ்டிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்குற அப்படி தெரியல, பட் ஆஸ் அ பையராக இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே அது ஒரு ஃபீல் இருந்திருக்கும். லைக் சங்கீத சுரங்கள் மாதிரி உட்கார வச்சுட்டாங்க இன்றைக்கி நம்மளை. எனிவே இட் ஹேப்பன்ஸ். மார்க்கெட் வந்து எல்லா நாளுமே ட்ரெண்டிங்காக இருக்காது, எல்லா நாளுமே வந்து சைட்வேஸாகவும் இருக்காது. சில டைம் இந்த மாதிரியான பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்கும், ஆனால் ப்ரீமியமில் பாசிட்டிவ்னஸ் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான திங்ஸும் மார்க்கெட்டில் நடக்கும். எனிவே ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ண ரீசன், எனக்கு ஓஏ வந்து எனக்கு ஈக்குவலாக நான் எதிர்பார்த்த இடத்துல ஓஏ இல்லை ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் கால் சைடும் போகல. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த சைடு கட் பண்ணதுமே நான் காலும் போகல. ஏன்னா எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக எங்கேயுமே ப்ராப்பரான ஒரு செட்டப் கிடைக்கல. ஸோ எனக்கு டார்கெட்டும் ரொம்ப சின்னதாக இருந்தது இன்றைக்கி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 45 பாயிண்ட்ஸ் தான் ஸ்பாட்டில் வருதுன்னா உங்களுக்கு ப்ரீமியமில் ஒரு 20 ருபீஸ் வந்திருக்கும். ஸோ அதனால் நான் நிஃப்டி பெருசாக பிளான் பண்ணலை இந்த இடத்துல. பட் எனக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு ட்ரேட் கிடச்சிது. சாரி, அகைன் நிஃப்டி வச்சுட்டேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் நம்மளோட சப்போர்ட்டில் தான் சப்போர்ட் எடுத்துருந்தாங்க. எடுத்துகிட்டு ப்ராப்பராக இந்த இடத்துல ப்ரீச் பண்ணாங்க. எங்கேயுமே ப்ராப்பரான ஒரு டோஜி எங்கேயுமே வரல ஆக்சுவலாக. இதெல்லாம் டோஜி தான் இது ஆக்சுவலாக. பட் இது எதுவுமே நம்மள கேண்டில் ப்ரீச் பண்ணல. ஸோ இந்த லெவலை ப்ரீச் பண்ணி அந்த இடத்துல டோஜ் பண்ணுன்றது நம்மளுடைய ஐடியாலஜிகள் என்றைக்குமே அப்படி தான் இருப்போம் நம்ம. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய இது ரெஸ்டான்ஸாகவே நான் இன்னும் வச்சுருக்கேன். இது எனக்கு இப்போ சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகிருக்குது. ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா நேத்தியோட கண்டினியூட்டிக்கோசரம் நான் அப்படியே வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம சப்போர்ட்டில் எடுத்துருக்காங்க. நம்ம ரிவர்சல் ஜோன்ஸில் மார்க்கெட் கரெக்டாக ரிவர்சல் எடுத்துட்டாங்க. எடுத்ததுமே நான் இந்த இடத்துலையே இந்த டோஜியே நான் பெருசாக டார்கெட் பண்ணலை. நான் இந்த டோஜி தான் எனக்கு ரொம்ப ப்ராப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஓஏ நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அகெயின் ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3 டோஜியுமே நான் கன்சிடர் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஒரு ஜோன் பேட்டர்ன் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ஜோனை கட் பண்ணால் என்ட்ரி, இந்த ஜோனில் ஸ்டாப் லாஸ் நான் பிளான் பண்ணேன். எனக்கு இது ஆக்சுவலி நல்ல ட்ரேடாக கிடச்சிது. நான் இங்கேயே வெளில வந்துட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல மல்டிபிள் டச்சஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இங்கே வரைக்கும் நான் எதிர்பார்க்கல, இங்கேயும் நான் எதிர்பார்க்கல. இங்கேயே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மல்டிபிள் டச்சஸ் இருந்தாலும் இந்த ஜோன்லேயே நான் வெளில வந்துட்டேன். அண்ட் தேங்க் காட் நான் வெளில வந்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் சும்மா அப்ஸ் அண்ட் டவுன் தான். நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எஸ்எல் அடிச்சு தான் டார்கெட் போகிற மாதிரி தான் நிறைய இடத்துல நான் இன்றைக்கி பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் நான் பண்ணியிருந்தேன். நான் எடுத்த ஸ்ட்ரைக் வந்து 5100 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 1 செகண்ட், 5200 நினைக்கிறேன். செக், நான் 4 லெவல்ஸ் வச்சுருக்கேன். ஐ திங்க் ஸோ. 1 செகண்ட். ஓகே ஃபைன். ஸோ எனக்கு இதுதான் என்ட்ரி ஆனது. என்னோடய என்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த லெவலில் என்ட்ரி எனக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ் நான் பிளான் பண்ணியிருந்தேன். 23 பாயிண்ட்டு. அண்ட் என்னோடய டார்கெட் இது தான். ஸோ ஏன் இது டார்கெட் வச்சுருக்கேன்னா, ஆஸ் இட் இஸ் நம்ம எப்பயும் நம்மளோட ஐடியாலஜி வந்து இது தான். மல்டிபிள் டச்சஸ் இந்த இடத்துல இருந்திருக்கு, இந்த இடத்துலையும் இருந்திருக்கு, இந்த இடத்துலையும் இருந்திருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஜோன் வந்தாலே நம்ம வெளில வந்துடுவோம்.
மோரோவர் நான் காலில் இருக்கேன் அப்படின்னாலே இந்த லெவல் வந்தாலே என்னோடய ட்ரையலை நான் ரொம்ப ஷார்ட் பண்ணிடுவேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகும்போதே நான் என் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். நான் டேரெக்டாக 130 பாயிண்ட்ஸ் நான் கேப்சர் பண்ணிட்டேன். 662 எனக்கு 660 விழுந்தாங்க. 3 ரூபா எனக்கு ஸ்லிப்பேஜில் வந்து கீழே விழுந்தாங்க. பட் எனிவே எனக்கு இந்த லெவலில் எனக்கு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். நான் என் என்ட்ரி லெவல் நான் ஆல்ரெடி நம்ம ஸ்பாட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ மல்டிபிள் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இந்த லெவல் கட் பண்ணதுமே என்ட்ரி, இந்த லோ எனக்கு ஸ்டாப் லாஸ், இந்த இடம் எனக்கு டார்கெட்டு. இந்த இடம் வரும்போது எனக்கு என் ப்ரீமியம் வந்துருச்சு. ஸோ இதுதான் நான் வந்து எடுத்த செட்டப்பு. அண்ட் இது வந்து ஆல்ரெடி இது ப்ரூவன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடம் வந்திருக்கிறாங்க, பவுன்ஸ் பேக் எடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஆல்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இந்த மல்டிபிள் டச்சஸ் நான் சொல்கிறேன். லைக் அது இங்கே பாருங்கள், இங்கே சும்மா ஒரு ஜோன் மட்டும் போடுறேன். ஜஸ்ட் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 எவ்வளோ டச்சஸ் இருக்குது பாருங்கள். அப்போது மார்க்கெட் வந்து இந்த டச்சஸ் எல்லாம் இங்கெல்லாம் செல்லர்ஸ் இருப்பாங்க. சம் லிமிட் ஆர்டர்ஸ் இங்கெல்லாம் இருக்கும். அது என்னவா வேணா இருக்கலாம். எதர் ரேலி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஒரு அங்கேருந்து திருப்புற ரேலியாக இருக்கலாம், சைட்வேஸாக இருக்கலாம், வாட் எவர் இட்ஸ். இந்த ஜோன் வருதா, நான் ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக போகிறேன். நான் கால் சைடில் கிடையாது. இன்றைக்கும் நான் புட் சைடில் தான். நான் வந்து என்னோடய மைண்ட் செட்டு இன்றைக்குமே புட் சைடில் தான் நான் இண்டெக்ஸை பார்க்குறேன். கால் சைடில் நான் இண்டெக்ஸை பெருசாக பார்க்குறதில்ல, புட் சைடில் மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஸோ கால் சைடுன்னு வரையில் நான் ரொம்ப சீக்கிரம் ட்ரையல் பண்ணி வெளில வந்துடுவேன். ஸோ எனக்கு இந்த ரேஞ்சில் எனக்கு 660 ட்ரையல் ஆனாங்க. அது ஐ எம் வெரி ஷுர். அதெல்லாம் எனக்கு க்ளோஸ் பண்ணேன் அந்த என்ட்ரியை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப இந்த இடம் வந்தால் நம்ம என்ட்ரி போகலான்னு நான் வெயிட் பண்ணேன். அன்டில் இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இந்த ஜோனுக்கு அப்புறம் நான் மார்க்கெட்டில் இனி நம்ம உட்காந்தோன்னா நம்ம கதை முடிஞ்சிடும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, லிட்ரலி மார்க்கெட்டு ஒரே இடத்துல இருந்து அரைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த பக்கம் போனாலும் பையர் கடி தான். இன்னும் நான் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டே ஒரு 78 பாயிண்ட்ஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எடுப்போம், நம்ம இந்த லோ கரெக்டாக வருமானு நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே விக்கு தான். சரி, நல்லா பாருங்கள், எல்லாமே விக்கு தான். இந்த லோலெல்லாம் யாருமே பை பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இவங்க வந்த விக்கு வந்து இந்த வந்த வேகத்துக்கு திரும்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் எங்கேயா பிளான் பண்ணி போட்டிங்கனாலும் அது ஸ்லிப்பேஜில் கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயா போய் விழுகும். லிமிட்டெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் இங்கே லிமிட் ஆர்டர் எதுவும் நம்மளாலாம் போட முடியாது. ஸோ நான் வந்தால் இங்கே வந்தால் 530 ரூபாவில் நான் திரும்ப ட்ரை பண்ணியிருப்பேன், வரல. அண்ட் இதுக்கு மேலே நானா இதோட 50% எனக்கு சப்போர்ட் எடுக்கணும். லைக் இதுதான் என் லெவல் அப்படின்னா, இந்த இடம் போய் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நான் வேணால் இந்த இடத்த நான் ட்ரையல் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு வந்து கால் சைடில் இருக்கிறதுனால நான் வந்து ட்ரையலிங்கை சீக்கிரம் பண்ணிடுவேன். ஸோ நான் ட்ரையலை சீக்கிரம் பண்ணேன். இதே சினாரியோ புட்டில் கிடச்சிதுன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா தான் நான் இந்த இடத்துல எஸ்எல்ஏ மூவ் பண்ணுவேன், ட்ரையலிங்கே மூவ் பண்ணுவேன். கால் சைடு இருந்தாலும் நான் மூவ் பண்ணல, நான் டேரெக்டாக வெளியே வந்துட்டேன். தேங்க் காட் நான் வெளில வந்துட்டேன். எஸ், ஓகே. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நடந்த விஷயங்கள். அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் ட்ரேட்லாம் எடுக்கலை. மிட் கேப் நான் பார்த்துருந்தேன். மிட் கேப் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ட்ரேட் எடுக்கலை. மிட் கேப் நான் சொல்கிறேன். சரி, ரிவர்சல் ஜோன் தான் எக்ஸாக்டாக மார்க்கெட் ரிவர்சல் ஸ்டார்டிங் கேண்டில் ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ப்ரீச் பண்ணி ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் நான் பெருசாக என்றைக்குமே கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிடிஎஸ்டியோட வால்டாலிட்டி, ப்ரைஸோட வால்டாலிட்டி அண்ட் ஃப்ரெஷ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து நான் அதுக்குள்ளெல்லாம் போய் நான் மாட்டிக்க மாட்டேன் என்றைக்குமே. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய ரிவர்சல் ஜோன் இந்த இடத்துல ப்ரீச் பண்ணியிருக்காங்க, அப்சைடில் ப்ரீச் பண்ணியிருக்காங்க. அப்சைடில் எங்கேயுமே டோஜி இல்லை. அண்ட் அகைன் என்னோடய ரெசிஸ்டன்ஸை ப்ரீச் பண்ணி இந்த கேண்டில் ப்ரீச் பண்ணியிருக்கு. இது டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணலை, என்ட்ரி இல்லை. அகைன் என்னோடய ரிவர்சல் ஜோனை ப்ரீச் பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே டோஜி கன்ஃபார்மில் அன்டில் இந்த இடத்துல. ஸோ 3.25 அப்புறம்லாம் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் ஃபின் நிஃப்டி பெருசாக கன்சிடர் பண்ணல. அண்ட் மிட் கேப்பு நம்ம நேற்று சொன்னது தான், மார்க்கெட்டு இந்த ஜோனுக்குள்ளேயே முடிக்க ட்ரை பண்ணுவாங்க, இந்த 170 பாயிண்ட்டுக்குள்ளேயே முடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அதுக்குள்ளே தான் இன்றைக்கி செட்டில் பண்ணி முடிச்சிருக்காங்க. 92 பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ எப்பயுமே இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல ப்ரீச் பண்ணாங்க, ப்ராப்பரான ஒரு டோஜி போடல, போயிட்டாங்க. இந்த இடத்த ப்ரீச் பண்ணாங்க, இங்கே ஒரு டோஜி போட்டாங்க, கீழே மேலே ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் மிட் கேப்பில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய டைப் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது எனக்கு பெருசாக நான் சார்ட்டு நான் ரொம்பலாம் இன்டெப்த்தாக உட்காந்து நான் இன்றைக்குமே அதை பார்த்தது கிடையாது. அதனால் நான் பண்ண மாட்டேன். பட் என் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் லெவல்ஸாக வச்சுருக்கேன். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கிடச்ச ஒரே ஒரு ட்ரேடு, அந்த பேங்க் நிஃப்டி ஒரே ஒரு ட்ரேடு தான். அண்ட் அவ்வளோதான், தட்ஸ் இட். சரி, வாங்க நம்ம நாளையோட லெவல்ஸ் என்னன்றதை நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ வாங்க ஐஸ், நம்ம நாளையோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,141 அண்ட் 23,992. இது வந்து ஒரு ரிவர்சல் ஜோன்ஸ்க்கான பாசிபிள்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் 24,066 இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா
அவங்க அதிகமாக சப்போர்ட் எடுத்தது லாஸ்ட் 2 to 3 டேஸாக 2 ஒர்க்கிங்கில் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா இது ஒரு மேஜர் லெவலாக இருந்திருக்கு. அண்ட் நம்ம ஜோனுக்கு இது மிட் பாயிண்ட்டாகவும் வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்போர்ட் எடுக்கிறாங்களா என்னன்றது, ஆர் மேபி ஃப்ளை ஆகிறாங்களா என்னென்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுதான் நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் இது தான். அண்ட் வாங்க பேங்க் நிஃப்டி வந்து, எஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 52,577 52,577 அண்ட் 52,350 இந்த ஜோன்ஸ்க்கு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நான் ஒரு செல் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு பெருசாக டிகேல எனக்கு பெனிஃபிட் கிடச்ச மாதிரி தெரியல. ஸோ நாளைக்கு டிகேஸ் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாளை மறுநாள் எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால மேபி சம்வாட் டிகேஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பொசிஷன் கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துருங்க. அண்ட் ஜோன்ஸ் இது தான். ஆக்சுவலி இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. HDFCயில் ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ், ஐசிஐசி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்தாங்க, கொட்டாக் நெகட்டிவ்லேருந்து ஓரளவு பாசிட்டிவ் வந்தாங்க, ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவில் இருந்தாங்க, பட் நெகட்டிவ் போயிட்டாங்க. ஏன்னா ஓப்பனிங்கில் நல்லா பாசிட்டிவாக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நெகட்டிவில் தான் போயிருந்தாங்க. அண்ட் பந்தன் பேங்க் எல்லா பேங்க்ஸும் மேஜர் பேங்க்ஸ் எல்லாமே ஓரளவு டீசெண்டான ப்ராஃபிட்டில் பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. அன்டில் HDFC அண்ட் இண்டஸ் பேங்க் இது ரெண்டுமே நெகட்டிவில் தான் இருந்தாங்க. நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு சைடு வேஸ் தான். ஸோ இண்டஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம், லெட்ஸ் சி. அது ஒரு அனலிஸ்க்காக போட்டு வச்சுருக்கேன். அண்ட் பந்தன் பேங்க் பொறுத்த வரைக்கும் அவங்களும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. பட் இண்டெக்ஸை மூவ் பண்ணக்கூடிய மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கிறாங்க. பட் இண்டெக்ஸ் பெருசாக பாசிட்டிவாக மூவ் ஆகலை, அது தெரில என்னன்றது. சரி வாங்க நம்ம ஃபின்னிஃப்டியோடதையும் பார்த்துருவோம். ஃபின்னிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி. இன்றைக்கே வந்து இது ஓரளவு நல்ல மூவ்மெண்ட் தான் ஃபின்னிஃப்டி. பேங்க் நிஃப்டியை விட ஃபின்னிஃப்டி இன்றைக்கி வந்து கொஞ்சம் டீசெண்டான ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான் ப்ரீமியமில் இருந்தாங்க. ஸோ நாளைக்கு ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி ஜோன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் நியர்லி ஜோன் இருக்குது. எஸ் 208 பாயிண்ட்ஸுக்கு ஜோன் இருக்குது. ஸோ மேபி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் காலையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. எனிவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸ்ட்ராடல் சார்ட் பார்க்குறவங்க ஸ்ட்ராடல்ஸ் வந்து ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ராடல் எதில் பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இல்லைன்னா ஐ ஹாவ் ஒன் வெப்சைட்டு, ஃப்ரீ வெப்சைட்டு தான், மார்க்கெட் அவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் இதில் போய்ட்டு கூட பார்த்துக்கலாம் ஃபின்னிஃப்டியோட ஸ்ட்ராடல் எங்கே இருக்குது, என்ன ரேஞ்சில் டிகே ஸ்டார்ட் பண்ணி எந்த இதில் வந்திருக்காங்க. இது வந்து ஏடிஎம்மு அடுத்த மணி என்னவோ அதோட ஸ்ட்ராடல் வரும். இன்றைக்கே பாருங்கள், அடுத்த மணி ஸ்ட்ராடல் 220லேருந்து 230லேருந்து 150 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் 52,600 வந்து உங்களுக்கு 700லேருந்து 200 தான், ஜஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் தான் டிகே நடந்திருக்கு. இவ்வளோ சைட்வேஸில் இருந்தோம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இதில் மல்டிபிள் பார்த்துக்கலாம். லைக் ஒரு நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நீங்கள் இப்படி எல்லாமே ஏடிஎம்ஸ் தான் வரும். நீங்கள் ஏடிஎம் பார்த்துக்கலாம். இது எதுவும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எனக்கு ஃப்ரீ தான். இந்த வெப்சைட் ஃப்ரீ தான், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். அதர் டூல்ஸும் நான் யூஸ் பண்ணுறேன், இது நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மிட் கேப் வந்து நாளைக்கெல்லாம் பெருசாக யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. வால்யூம்ஸ் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற மாதிரியான வால்யூம்ஸ்லாம், இந்த மாதிரியான வால்யூம்ஸ்லாம் நாளைக்கு இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்க வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 12,276 அண்ட் 12,262 இது ரெண்டுமே வந்து நாளைக்கு ஒரு நல்ல ரிவர்சல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நியர்லியே ஒரு சப்போர்ட் இருக்காங்க. அந்த பெரிய கேப் தான் கீழே சப்போர்ட்டுக்கு. மேபி புட் சைடு போகிற மாதிரி ஒரு ஐடியா சினாரியோ தெரிஞ்சுது உங்களுக்கு அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமான 0.5 டிஸ்டன்ஸை மைனர் சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் இதை எடுப்பேன். ஆக்சுவலாக நான் இதை மைனர் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் கூட நான் அந்த ட்ரேடை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை நான் டிசைட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நான் அலர்ட்ஸ் வச்சுருவேன் மேக்ஸிமம். ஸோ எனக்கு வந்து எப்படி ப்ரைஸ் கிடைக்குதுன்றது எப்படி நான் பிக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நான் அலர்ட் வச்சுருவேன். இப்போ எனக்கு ப்ரீமியம்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 50 to 100 ப்ரீமியம்னா கால் ஆப்ஷனுக்கு வந்து எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ஒரு அலர்ட் செட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல இந்த மாதிரி அலர்ட் க்ரியேட் பண்ணிடுவேன். எனக்கு இந்த ப்ரைஸ் வரும்போது எனக்கு இது ஒரு ட்ரிகர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் எப்படியுமே நம்ம என்ட்ரி போட்டுருவேன் நான். ஏன்னா இவங்க இங்கே ரிவர்சல் ஆகும்போதே இந்த ப்ரைஸை நான் டிசைட் பண்ணிடுவேன். இந்த ப்ரைஸ் எனக்கு அங்கே முன்னாடியே தெரிஞ்சிடும். இந்த ஹை தான் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன்னா இதே கேண்டில் கொண்டு வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் 10:55 கேண்டலோட ஹை என்னன்னு பார்ப்பேன். 10:55 கேண்டலோட ஹை இதுதான். ஸோ இந்த லெவலுக்கு நான் என்ட்ரிக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். இந்த ப்ரைஸ் மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி இதுக்கு ஆவரேஜாக ஒரு மிட் ப்ரைஸ் வரும் கண்டிப்பாக. அந்த மிட் ப்ரைஸில் நான் என்ட்ரி தூக்கி அடிச்சிருவேன் நான். எனக்கு அதுலேருந்து முன்ன பின்ன வந்தாலுமே எனக்கு பெருசாலாம் வராது. நான் என்ட்ரி லிமிட்டில் போகிறதால எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ நான் லிமிட்டில் டேரெக்டாக போட்டுருவேன். ஸோ இப்படி தான் நான் அலர்ட் செட் பண்ணி நான் எனக்கு பண்ணிப்பேன். இது எல்லாமே எனக்கு ஃப்ரீ டூல் தான். அதனால் நான் அலர்ட்லாம் நான் செட் பண்ணிப்பேன். அண்ட் ஸோ இதுதான் கைஸ், நாளையோட லெவல்ஸ் வந்து இதுதான். ஜஸ்ட் அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் நம்ம சேனலில் வந்து இதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மோஸ்ட்லி கால்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. மோஸ்ட்லி இல்லை, கால்ஸே கொடுக்கறது கிடையாது. டெக்னிக்கல் சப்போர்ட்ஸு இந்த மாதிரி லெவல்ஸு சப்போர்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம டவுட்ஸுக்கான ரிப்ளை நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம். அண்ட் நம்மளோட இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக சொல்லி தருவோம். அண்ட் தட்ஸ் இட். ஸோ நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேட் அமைக்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் உங்கள் கேபிட்டல் சேவ் பண்ணவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பீரி இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ட்ரேட் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் இல்லாத பிளேயராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கரண்ட் வீக் கான்ட்ராக்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.